இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 9ஆம் நாள் 25/12/2023 டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:26. லக்னம் தனுர் லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திரையோதசி அதிகாலை 5:25 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது. நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம். இரவு 10:22 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசிரிஷம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தையல், சந்திராஷ்டமம் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. ஆன்மீக ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய ஆற்றலும் நல்லபடியாகவும் இருக்குங்க. வளர்ச்சியும் இருக்கும். இன்றைய நாளை சிறந்த ஒரு நாளாகவும் பயன்படுத்தியும் கொள்வீங்க. இன்று உங்களுடைய அன்றாட பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிக பணிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற அகந்தையான போக்குகளை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. தேவையற்ற வெறுப்பான பேச்சுக்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்பற்றாக்குறைகளும் ஏற்படலாங்க. மற்றபடி பெரியதாக மருத்துவ செலவு என்று எதுவும் இருக்காதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. நீங்கள் எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல புதிய பாதைகளும் தென்படும். வழக்குகள் வெற்றிகரமாகவும் முடியும். குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. நெருக்கடிகளும் நீங்கும். முயற்சியில உண்டான தடைகளும் நீங்கும். திட்டமிட்டு இருந்த பணிகளை நிறைவேற்றவும் காண்பீங்க. இன்று உற்சாகமான நாளாகவும் இருக்குங்க. சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாக இருந்தாலே போதுங்க. மாலையில குடும்பத்தினருடன் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. வியாபாரத்தை திட்டமிட்டு நடத்தவும் செய்வீங்க. பொருளாதார உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பெரியவர்களுடைய சந்திப்பினால உங்களுக்கு ஏதாவது புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வேலை இடங்கள்ல சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. அரசாங்க ஊழியர்களுக்கு அதிகாரிகள் இடத்துல நற்பெயரை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்று வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். 1-2 வேலைகளை செய்ய வேண்டியதும் இருக்குங்க. இதனால குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்யவும் முடியாதுங்க. சொத்துக்கள் மற்றும் வாகனங்கள் வாங்குவது தொடர்பான சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாங்க. சிலருக்கு பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய கல்வி நன்றாகவும் இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவது பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கலாங்க. இதற்காக ஏதாவது பணத்தை புரட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது ஏதாவது தேவையற்ற கவலைகளும் மனதை ஆட்கொள்ளும். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மனதளவுல சிறு சிறு குழப்பங்களும் ஏற்படலாம். வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. இணையம் சார்ந்த துறைகள்ல முன்னேற்றமும் ஏற்படும். உங்களின் மீதான வதந்திகளும் நீங்கும். முயற்சிகள்ல இருந்து வந்த மறைமுக தடைகளை எல்லாமே அறிந்து அதனை சரி செய்தும் கொள்வீங்க. சிக்கனமாக செயல்படுவதன் மூலம் நெருக்கடிகளும் குறையலாம். சோர்வு நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குழப்பங்களும் நீங்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முன்னேற்றமான நாளாகவும் அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கடிகளும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சில சவால்களை நீங்கள் கையில் எடுத்தும் இருப்பீங்க. அனுசரணையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல கடினமான பணிகளும் இருக்குங்க. அதற்காக நேரத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. பணியிடத்துல அனைவரிடத்திலும் அனுசரணையை மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவுகளை இன்று உங்கள் துணை இடத்துல இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். ஒருவருக்கு ஒருவர் மனம் திறந்தும் பேசுவீங்க. இன்றைய நாளை ஒரு இனிமையான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்பற்றாக்குறைகளும் நீங்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உடன் பிறந்தவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்று உங்களுக்கு இருந்து வந்த தடைகளையும் தாண்டி ஒரு செயல்ல லாபத்தையும் காண்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நிறைவேறும். திட்டமிட்டும் செயல்படுவீங்க. அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உங்களுடைய முயற்சிகள் இழுபறியானாலும் முடிந்தும் விடும். பயணங்கள்ல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். பயணங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனக்குழப்பங்களும் நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதனை பொறுமையாக கையாண்டாலே போதுங்க. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த செலவுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மற்றவர்களுடன் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்ளுங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் தேவையற்ற விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. தொழில விற்பனையும் லாபமும் இன்று வழக்கம் போலவே இருக்குங்க. கவனக்குறைவாக இருந்து கைப்பொருட்களை தவறவிட்டு விடவும் வேண்டாம். கொண்டு செல்லும் பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. அரசாங்க வேலைகள்ல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்குங்க. ஒருவருடைய உதவியினால நீங்க சமாளித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். எண்ணெய் மற்றும் பருப்பு வகைகள் விற்பனை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாளாகவும் இருக்குங்க. வாகன பழுதுகள் எல்லாவற்றையுமே சரி செய்தும் கொள்வீங்க. இன்று வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படலாங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். சுப செலவுகளை பற்றிய சிந்தனைகளும் மனதை ஆட்கொள்ளும். உத்தியோகத்துல திருப்தியான மனநிலையுடனும் இருப்பீங்க. மாலையில அதிகபட்ச உடல் அசதியும் ஏற்படலாங்க. உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன உபாதைகளும் ஏற்படலாம். மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. வாகன பயணங்கள்ல கவனமாகவும் இருங்க. புதுவிதமான சிந்தனைகளின் மூலம் குழப்பங்களும் ஏற்படலாம். கல்வி பணிகள்ல ஆர்வத்துடனும் காணப்படுவீங்க. தம்பதிகளுக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் தோன்றி மறையும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களிடம் கனிவாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்று விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மாணவர்களுக்கு படிப்பில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தேவையற்ற சிந்தனைகளுக்கு இன்று இடம் கொடுக்கவும் வேண்டாம். மனதில ஏதாவது சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்குங்க. ஆசிரியர்களுடைய அறிவுரைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழப்பங்களும் ஏற்படலாம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கனிவுடன் நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய திட்டங்களை செயலாற்றுவதற்கு நீங்கள் விரைந்த முடிவுகளையும் எடுப்பீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளையும் செய்வீங்க. பணியிடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. பல வாய்ப்புகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உற்சாகமான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவு நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று சிறந்த மனநிலையுடனும் காணப்படுவீங்க. தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்று காலையில உங்களுடைய முயற்சிகளை எதிர்பார்த்த வெற்றியையும் காணலாம். பயணங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல கவனமாக செயல்பட்டு லாபத்தையும் காணலாம். இன்று நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். நண்பர்கள் துணையுடன் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. பணவரவு நன்றாகவும் இருக்குங்க. மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். என்றாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வெளியில் செல்லும் பொழுது கொண்டு செல்லும் பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாகவும் இருக்கும். தொழிலை நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. அதற்கு தேவையான உதவிகளையும் பெறுவீங்க. கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல கவனமாகவும் இருங்க. அப்படி கொடுப்பதாக இருந்தால் இந்த படம் திரும்ப வருமா என்பதை கவனித்து தருவதும் நல்லதுங்க. தகுந்த சாட்சிகளை வைத்து தருவதும் நல்லதுதான். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். வெளியூர் பயணங்களினால நல்ல ஒரு பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப பிரச்சனையினால இருந்து வந்த குழப்பங்கள் குறையவும் செய்யும். யாரிடத்திலும் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். இது உங்களுடைய மரியாதையை குறைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் வெற்றிகரமாகவும் உடையும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சொந்த தொழில் ஆரம்பிப்பதற்கான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அதற்கான வெற்றியும் உண்டாகும். கூட்டுத் தொழில் முயற்சியில வெற்றியும் உண்டாகும். கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் நன்மையிலும் முடியும். குடும்பத்துல ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகத்தின் மூலம் நட்பு வட்டாரமும் விரிவடையும். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல புரிதல்களும் உண்டாகும். சிறுதூர பயணங்களினால சாதகமான சூழலும் உண்டாகும். வெளிப்படையான குணத்தின் மூலம் பலருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்களுக்கு உங்கள் காதலியின் மனம் வருந்தும்படியாக பேசிவிடவும் வேண்டாங்க. இது தேவையற்ற மனக்கசப்புகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. இன்று உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. ஒற்றுமையும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். புரிதல்களும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அறிமுகங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நம்பிக்கையான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைந்தும் காட்டுவீங்க. பயனுள்ள திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலம் நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பணியின் மூலம் பல சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கூடுதல் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சலுகைகளுடைய வகையில ஊக்கத்தொகைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. குடும்பத்தினருடன் விசேஷ வைபவங்கள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். விருந்து போன்ற நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் ஏற்படும். சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். குடும்பத்தினர் ஆதரவுடன் நேற்றைய பிரச்சனை ஒன்றிற்கு நல்ல ஒரு முடிவையும் காணலாம். உறவுகளிடம் உண்டான பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே பேசி தீர்த்தும் கொள்வீங்க. உங்களுடைய முயற்சியில நல்ல ஒரு ஆதாயமும் உண்டாகும்.
உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். போட்டியாளர்கள் விலகியும் செல்வாங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். நண்பர்களிடம் கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்கள் நல்லபடியாக செயல்பட்டு விற்பனையை அதிகரிக்கவும் செய்வாங்க. தொழில்ல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. தொழிலுக்கு தேவையான புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன பழுதுகளை சரி செய்தும் கொள்வீங்க. மனதில் நினைத்த காரியங்கள் எளிதில் நிறைவேறி மகிழ்ச்சியும் உண்டாகும். மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடும் கலகலப்பாகவும் இருக்கும். வயதான பெரியவர்களினால பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. பிள்ளைகளுடைய நடத்தனையினால மனம் குளிர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு வேலைகளை எல்லாமே சுலபமாக செய்து முடித்தும் விடுவீங்க. நண்பர்களுடைய ஆதரவினால அலைச்சல்கள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வீண் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களை சந்திக்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான நாள் என்றும் கூறலாம். பிரயாணங்களை பற்றி சிந்திக்கவும் செய்வீங்க. உயர்கல்வியை நோக்கி முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். போட்டித் தேர்வுகள்ல வெற்றியும் உண்டாகும். வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல சுமூகமான முடிவுகளும் எடுக்கப் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக நினைத்துக் கொண்டு இருந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆசைகளும் நிறைவேறும். எதிர்பார்த்த வங்கி கடன்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய சிக்கல்களும் குறையும். எதிர்பாலின மக்களின் மூலம் அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டும் செயல்படுவீங்க. உபரி வருமானம் தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரும். ஏதாவது புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படலாம். பொறுமையுடன் அனைவருடைய ஆலோசனைகளையும் பெற்று செய்வதும் நல்லதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழி உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகளும் எடுக்கப் பெறுவீங்க. பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். சிக்கல்களும் குறையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். முயற்சிகள் கைகூடியும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறிது பதட்டமான சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. இந்த விஷயத்தை நீங்கள் நிதானத்துடன் கையாள்வதும் நல்லதுங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். வேலை செய்யும் இடத்துல பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய பணிகளை அமைதியாக மேற்கொள்வதும் நல்லது. திட்டமிட்டு அதன்படி பணிகளை செய்வதும் நல்லது. திருமண உறவுல பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசுவதும் நல்லது. உறவுல நல்லிணக்கமும் ஏற்படுங்க. உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை கையாள்வதை கவனமாகவும் கையாளுங்க. ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. சிலருக்கு சளி இருமல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். துணிச்சலுடன் செயல்பட்டு முயற்சியில வெற்றியும் காண்பீங்க. விருந்தினர்களினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் உண்டாகும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். உற்சாகத்துடனும் செயல்படுவீங்க. வருமானத்துல ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். எதிர்பார்த்த ஆதாயமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. எதிலும் வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை எளிதில் முறியடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நல்லபடியாகவும் இருக்குங்க. தொழில்ல இருந்து வந்த இழுபறிகள் எல்லாவற்றையுமே நீங்க சரி செய்தும் கொள்வீங்க. இதற்காக நீங்கள் கூடுதலாக உழைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடல் பாடல் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல கலந்தும் கொள்வீங்க. அனாவசியமான செலவுகளினால சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம்.
உங்களுடைய விடாமுயற்சியினால தொழில்ல வெற்றியையும் பெறுவீங்க. சொந்தமாக திட்டமிட்டு புதிய தொழில்கள்ல தடம் பதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. புதிய சரக்குகளை நீங்கள் கொள்முதலும் செய்வீங்க. ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி பெறவும் செய்யும். உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். சொந்த தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு சிறிய அளவுல பண பற்றாக்குறைகள் ஏற்பட்டாலும் இதனை எல்லாமே திறம்பட சமாளித்து வெற்றியும் காண்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். வேலையில பொறுப்புகளும் அதிகரிக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். புதிய வீடு வாங்குவது பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். கலைத்துறையில செல்வாக்கும் அதிகரிக்கும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் கூறுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. மற்றவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டவும் வேண்டாம். வியாபார பணிகள்ல புதுவிதமான அனுபவங்களும் ஏற்படும். பிள்ளைகளின் மூலம் சுப செய்திகளையும் பெறுவீங்க. போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏதாவது என்று புதியதாக போட்டியாளர்கள் தலை தூக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய சந்திப்பும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். புரிதல்களும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. செல்வாக்கும் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால சிறு சிறு சங்கடங்களும் ஏற்படலாம். ஒரு சுபமான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அன்றாட செயல்களை கவனமாக கையாள்வதும் நல்லதுங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சஞ்சலமான உணர்வுகளும் மனதில் ஏற்படலாங்க. ஆன்மீக நடவடிக்கைகள் உங்களுக்கு மனதிற்கு அமைதியை தருவதாகவும் இருக்கும். வேலை செய்யும் இடத்துல பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. நீங்க பணிகளை சரியான நேரத்துல முடிப்பது என்பது சவாலாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி பூர்வமாகவும் நடந்தும் கொள்வீங்க. நல்லுறவு ஏற்படுவதற்கு இத்தகைய உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு போதிய அளவு பணமும் கையில இருக்கும். கூடுதல் செலவுகளும் ஏற்படலாங்க. தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளித்தும் கொள்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஒவ்வாமையின் காரணமாக தொண்டை வலி, இருமல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய முயற்சிகளை இருந்து வந்த தடைகளும் நீங்கும். போராடி வெற்றி பெற்றும் விடுவீங்க. பொருளாதார நிலை உயரவும் காண்பீங்க. விலகி சென்ற உறவினர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பார்த்த தகவல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு ஏதாவது புனித ஸ்தலங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற ஆசையும் ஏற்படலாங்க. சித்தர் வழிபாட்டிற்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாகவும் இருங்க. எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமானாலும் முடிந்தும் விடும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். உங்கள் தாயின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வெளியில் சென்று வரும் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாகவும் பார்த்தும் கொள்ளுங்க. செலவுகளை கண்காணித்தும் கொள்ளுங்க. பிள்ளைகளினால சில தேவையற்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. பொருளாதாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். வாக்கு கொடுத்தால் அதனை காப்பாற்றவும் செய்வீங்க. அதற்கான கௌரவமும் வந்து சேரும். என்னதான் எச்சரிக்கையாக இருந்தாலும் சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வங்கிகளுக்கு பணத்தை கொண்டு செல்லும் பொழுது எச்சரிக்கையாகவும் இருங்க. யாரிடமும் பேச்சு கொடுக்கவும் வேண்டாம். இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பொருளாதார பற்றாக்குறைகள் இருந்தாலும் திறம்பட செயல்பட்டு இதுல வெற்றியும் காண்பீங்க. குடும்பத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்துல உள்ளவர்களுடன் அனுசரணையான போக்கும் காணப்படும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். நிர்வாகத்துல நற்பெயரை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வயதானவர்களுக்கு மூச்சு திணறல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையுங்க. படிப்புல அதிக ஆர்வத்துடனும் இருப்பாங்க. அதற்கான உதவிகளையும் பெறுவாங்க. உடன் பிறந்தவர்களின் மூலம் சில உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க.
வாகன பராமரிப்பு செலவுகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். உயர்கல்வி தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்று உற்சாகம் நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்புகளும் ஏற்படலாம். உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால சிறு சிறு சங்கடங்களும் ஏற்படலாம். பிரச்சனைகளும் குறையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாள் என்றும் கூறலாங்க. மன அமைதியுடன் இருப்பதும் நல்லதுங்க. சிறப்பாக திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. வேலை செய்யும் இடத்துல நல்ல ஒரு வளர்ச்சியும் இருக்கும். உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மனம் விட்டும் பேசுவீங்க. உங்கள் துணையின் தவறை சுட்டிக்காட்டுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. இது இருவருக்கும் இடையில பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களுடனும் இருக்கும். மூத்தவர்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சற்று உடல் அசதியுடனும் இருப்பீங்க. மனதுல துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. பகைவர்களுடைய தொல்லைகளும் குறையும். இன்று குருமார்களை சந்தித்து ஆசிர்வாதங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல அதிக முதலீடுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. இதுல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று தன்னம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லதுங்க. ஏதாவது ஒரு வேலைக்காக ஒரு முறைக்கு 2 முறை சென்று வர வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. புதிய முயற்சிகளை நன்கு சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. வியாபாரம் என்று வழக்கம் போலவே நடைபெறுங்க. தொழில்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள் பற்றிய ஆவணங்களை கவனமாகவும் பார்த்தும் கொள்ளுங்க. எந்த காரியத்தை தொட்டாலும் ஒரு முறைக்கு 2 முறை செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பொருளாதாரத்துல எதிர்பாராத முன்னேற்றமும் இருக்கும். வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து அனைவரையும் பூரிக்க வைத்தும் விடுவீங்க. அக்கறையுடன் வேலைகள் செய்து உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிலம் வாங்கி விற்கும் தொழில இருக்கிறவங்களுக்கு இன்று நல்ல ஒரு வருமானத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இன்று விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால அலைச்சல்களுக்கும் செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். மாணவர்களுடைய கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஒரு சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். நீங்கள் எடுத்துக்கொள்ளும் உணவுப் பொருட்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. எதிர்பாராத திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். புதிய கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். மனதளவுல ஏதாவது புதிய தெளிவுடனும் காணப்படுவீங்க. இன்று ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் மன நிறைவுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். முயற்சிகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் விரும்புவீங்க. சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாங்க. உங்களுடைய செயல்பாடுகள்ல பொறுமையாக இருந்தாலே போதுங்க. சாதகமான பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. பணியிட சூழல்கள் சாதகமாகவும் இருக்கும். நிலுவையில இருந்து வந்த வேலைகள் எல்லாவற்றையுமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. பணியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். கோபமான உணர்வுகளை வெளிப்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய குழந்தைகளுக்காக இன்று பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. ஆற்றலுடனும் இருப்பீங்க. இன்று எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கும் உயரும். பெரியவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்தினருடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்குங்க. நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால செலவுகளை சமாளித்தும் கொள்வீங்க. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. இன்று உங்களுடைய முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்குங்க. கையில காசும் இருக்குங்க. நீங்க எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. சிலருக்கு ஏதாவது உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்து நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறுங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கவும் காண்பீங்க. கொடுத்த வாக்கினை காப்பாற்றவும் செய்வீங்க. உடல் உழைப்பு அதிகமாகவும் செய்யுங்க. தொழில மகிழ்ச்சியான அனுபவங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுடைய சொல்லிலும் செயலிலும் கவனமாகவும் இருங்க. திருமண வாழ்வுல உங்கள் துணை உங்களை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். பணவரவு சிறப்பாகவும் இருக்கும். பயனுள்ள வகையிலும் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலைமை நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு புதிய வருமான ஆதாரங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கவும் காண்பீங்க. தடைப்பட்டு இருந்த செயல்களை எல்லாவற்றையுமே செய்து முடித்து விடுவீங்க. செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்குங்க. சிலருக்கு வீடு மனை வாங்க வேண்டும் என்ற சிந்தனைகளும் அதிகரிக்கும். பொருளாதார நெருக்கடிகளும் நீங்கும். உத்தியோக பணிகள்ல மாற்றமான சூழ்நிலைகளும் அமையும். எண்ணிய சில பணிகள்ல சிறு சிறு தாமதங்களும் ஏற்படலாம். வியாபார பணிகள்ல நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. உங்களுக்கு இருந்து வந்த மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படவும் செய்யும். ஒற்றுமையும் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. நெருக்கடிகளும் குறையும். கேடை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாங்க. நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமைகளை சோதிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய முன்னேற்றத்துல நல்ல ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படுங்க. அதிகமாக சிந்திக்காமல் தெளிவுடன் இருப்பதும் நல்லதுங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணி சலிப்புகளும் ஏற்படலாங்க. அதிக பணிகளின் காரணமாக சில வேலைகள் நிலுவையில நின்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இதனால இருவருக்கும் இடையில புரிந்துணர்வுகள் பாதிக்கவும் படலாங்க. அமைதியான நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று உங்களுடைய பிரியமான ஒருவரின் ஆரோக்கியத்திற்காக
பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மன உளைச்சலின் காரணமாக தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும், மகிழ்ச்சியும் இருக்கும், எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேற்று வரை மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வியாபாரத்துல நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். நேற்று எதிர்பார்த்த பணம் இப்பொழுது கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் கேட்ட உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. வியாபாரத்துல லாபம் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாகவும் இருக்கும். கூடுதலான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனாவசிய செலவுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இந்த நாள்ல போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்கு சந்தையில சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் ஏற்படலாம். உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் தொழில் சிறப்பாகவும் நடைபெறும். தொழில்ல நற்பெயரை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு புதிய மொபைல் போன் வாங்குவது அல்லது வீட்டிற்கு தேவையான எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குவது போன்ற இது சம்பந்தப்பட்ட செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். வெளிநாடுகள்ல கல்வி பயின்று கொண்டு இருப்பவர்களுக்கு சுமூகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்று உயர் பதவியில் இருப்பவர்களுடைய சந்திப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. விதண்டாவாத சிந்தனைகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. தேவையற்ற விவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. வியாபார பணிகள்ல ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளும் காணப்படலாம். அதிகப்படியான வேலைகளின் காரணமாக இன்று உடல் அசதியுடனும் காணப்படுவீங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். ஒரு மாற்றமான நாளாகவும் அமையும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறு சிறு அசௌகரியங்களும் ஏற்படலாம். விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. உங்கள் தந்தையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். ஆன்மீக ஈடுபாடுகள் அமைதியை தருவதாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய பணிகளை ஒழுங்கமைத்து பணியாற்ற வேண்டியதும் இருக்குங்க. சிறப்பாக திட்டமிடுவதும் நல்லது. இன்று சிறந்த பலன்களை பெறுவதற்கு கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி பூர்வமாகவும் நடந்தும் கொள்வீங்க. அவர்களுக்கு இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கடின உழைப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான ஊக்கத்தொகைகள் அல்லது சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். அதிக வேலையின் காரணமாக பதட்டமும் மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியை தருவதாகவும் இருக்கும். மதியம் வரையில் உங்களுடைய செயல்கள்ல சிறு சிறு சங்கடங்களும் ஏற்படலாம். முயற்சிகள் லாபகரமாகவும் முடியும். அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். திட்டமிட்டு செயல்பட்டு எதிர்பார்த்த நல்ல ஒரு பலன்களையும் பெற்றும் விடுவீங்க. இன்று குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்கள் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும்.
இதனையெல்லாம் சமாளித்து வெற்றியும் காண்பீங்க. தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்ற பாதையும் ஏற்படுங்க. நல்ல ஒரு லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நன்மைகளும் உண்டாகும். உடல் ரீதியாக இருந்து வந்த உபாதைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மருத்துவ செலவுகளும் குறையும். பெற்றோர்களினால சின்ன சின்ன மன சங்கடங்களும் ஏற்படலாம். கொடுத்த இடத்துல குறித்த நேரத்துல பணத்தை திருப்பி பெற முடியாமல் சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. வம்பு வழக்குகள்ல சிக்கிக்கொள்ளவும் வேண்டாங்க, நழுவிக்கொள்வதும் நல்லது. புதிய தொழில் முயற்சிகள் தொடர்பான திட்டமிடுதல்களும் ஏற்படும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளும் சிந்தனைகளும் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். மருந்து மற்றும் மருத்துவத்துறை, ஆன்மீகத்துறை, இயந்திரவியல் போன்றவற்றில இருக்கிறவங்களுக்கு வரவு செலவு போன்றவற்றில கவனமாக இருப்பதும் நல்லது. உணவு தொழில் மற்றும் வாகன தொழில இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாளின் பிற்பகுதியில ஏதாவது ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். கவனமாக வேலைகளை செய்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். பிறமொழி பேசும் மக்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. பழைய நினைவுகளினால செயல்பாடுகள்ல ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். திடீர் செலவுகளின் மூலம் சேமிப்புகளும் குறையலாம். வெளி உணவுகள்ல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று கனிவுடன் இருக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பும் குறையலாம், சேமிப்புகளும் குறையலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு என்ற வளர்ச்சிக்கு சாதகமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத விதமாக நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். விருந்தினர்களின் வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல உற்சாகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிட சூழல்கள் இனிமையாகவும் இருக்கும். உங்களுடைய வேலையில நீங்க மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. திருமண உறவுல இன்று உற்சாகமான வார்த்தைகள் உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்யும். இருவருக்கும் இடையில மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடம் காணப்படும் உறுதியின் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்கள்ல மதியம் வரை லாபமும் இருக்கும். மாலையில ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விலகியும் செல்வீங்க. உத்தியோகத்துல ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். நண்பர்களுடைய உதவியினால முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். இன்று சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்துல மகிழ்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. செலவுகள் அதிகரிப்பதினால கையிருப்பு கரைவதுடன் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். காதல்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய காதலியின் மனம் வருத்தப்படும்படியாக பேசிவிடவும் வேண்டாங்க. இன்று வாகனத்தை ஓட்டி செல்லும் பொழுது கவனமாகவும் சென்று வருவதும் நல்லது. திடீர் செலவுகளும் ஏற்படலாங்க. சில நேரங்கள்ல கவனக்குறைவின் காரணமாக பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல அதிக அக்கறையுடன் இருப்பதும் நல்லதுங்க. சில சுப செலவுகளும் உங்களை தேடியும் வரலாம். ஒரு சிலருக்கு பண பற்றாக்குறைகள் இருந்தாலும் வெற்றிகரமாக இதனை எல்லாம் சமாளித்து முன்னேறவும் செய்வீங்க. குடும்பத்துல சிறு சிறு சலசலப்புகள் வந்தாலும் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். குழந்தைகளினால மன மகிழ்ச்சியுடனும் உணர்வீங்க. புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். சகோதரர்களுடைய வழியில அனுகூலமும் உண்டாகும். நண்பர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. விவாதங்களின் மூலம் சாதகமான சூழலும் அமையும். புதிய நபர்களினால தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு பணிகள்ல இருந்து வந்த தாமதங்களும் குறையும். மனதளவுல உள்ள கவலைகளும் நீங்கும். இறை சார்ந்த செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இன்று விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. இன்று கவனமுடன் இருக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது, அனுகூலமும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க, புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது, ஒற்றுமையும் நல்லபடியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு துடிப்பான நாளாகவும் இருக்குங்க. நம்பிக்கையான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எதிர்காலம் பற்றிய முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல வளர்ச்சி சுமூகமாகவும் இருக்கும். பணியிட சூழல்கள் சாதகமாகவும் இருக்கும். இன்று உங்களுக்கு திருப்தியை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்கள் துணையிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. உறவுல மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை எளிதாக நிறைவேற்றவும் செய்வீங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பாதுகாப்பாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்ற ஆற்றலுடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய முயற்சிகள் லாபத்தை தருவதாகவும் இருக்குங்க. எதிர்பார்ப்புகள் எளிதாக நிறைவேறவும் காண்பீங்க. தம்பதியினருக்கிடையே அனுசரணையான போக்கும் காணப்படும். இன்று உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். இன்று ஏதாவது புனித ஸ்தலங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற ஆசைகளும் ஏற்படலாங்க. தொழிலை விரிவு செய்வதற்கான திட்டமிடுதல்கள்ல ஈடுபட்டும் இருப்பீங்க. ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழில நல்ல ஒரு வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். வெளியூர் பயணங்களினால புத்துணர்ச்சியும் பெறுவீங்க. வெளிநாட்டு நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய நடத்தையினால பெருமையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்குங்க. வேற்றுமையும் நீங்கும். காதலியிடம் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. அவர்களிடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சற்று அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும் பொழுது கவனமாகவும் இருங்க. புதிய தொழில் முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். இறுதியில வெற்றியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த சலசலப்புகளும் நீங்கும். குடும்பத்துல ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். பயணங்களினால அனுகூலமான சூழ்நிலைகளும் உண்டாகும். தொழில் சம்பந்தமான வெளிவட்டார தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உயர்வான சூழலும் உண்டாகும். பணவரவு தேவைக்கு ஏற்பவும் இருக்குங்க. கௌரவ பொறுப்புகளின் மூலம் செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். முன்னேற்றங்களும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சில உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.